நீங்கள் நினைக்கிறத விட சூப்பராக இந்த காரியம் நடக்கும். என்னடா நம்ம நினைக்கிறத விட சூப்பராக நடக்குமானா கண்டிப்பாக நடக்குங்க. நீங்கள் இப்போ ஏதோ யோசிச்சுட்ருக்கீங்கள்ல, உங்கள் வாழ்க்கையில் இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும், எப்படி வேணாலும் இருக்கட்டும். சூழ்நிலையே ஐயோ நான் நினச்ச மாதிரி இல்லையே அப்படின்னு கூட தோணினாலும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், உங்களை படைத்த தேவன் சர்வ வல்லவர். அவர் சொல்கிறாரு, நீ நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் உங்கள் வாழ்க்கையில் நன்மையான காரியங்கள் நடந்தே தீரும். கவலையே படாதீங்க. இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த அக்டோபர் மாதம் மிகவும் ஆசீர்வாதமான மாதம், அதில் எந்த சந்தேகமும் வேணாம். உங்கள் எல்லோரையும் இந்த மார்னிங் ப்ரேயருக்கு நான் வரவேற்கிறேன். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். ஸோ ஜாயின் பண்ணவங்க ஹாப்பி அக்டோபர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். எவ்ரி ஒன் ஜஸ்ட் டைப் ஹாப்பி அக்டோபர். சந்தோஷமான இந்த அக்டோபர் மாதம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், இம்மீடியட்டாக ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபேஸ்புக் வீடியோ இல்லை யூடியூப் வீடியோ இதை உங்களுக்கு நண்பர்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் இல்லை உங்கள் டைம்லைன் குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கும். bless you all. ஸோ குட் மார்னிங். வாய்ஸ் கிளியராக ஃபஸ்ட்டு வாய்ஸ் கிளியர்னால் வாய்ஸ் கிளியர் போடுங்க பார்க்கலாம். ஜஸ்ட் புட் வாய்ஸ் கிளியர்னு பார்க்குறேன். யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. வண்டர்ஃபுல் bless you. ஸோ ஹாப்பி அக்டோபர். எஸ் தேங்க்யூ மேரி மெட்டில்டா சிஸ்டர், ஈவன் பிரதர், சித்ரா சிஸ்டர், ராபின் பிரதர். எஸ் இட்ஸ் அ ஹாப்பி அக்டோபர். ஏமேன் சூப்பர். அடுத்தது பொண்ணு பார்க்கலாம். வாய்ஸ் கிளியர் தானே? பிந்து சிஸ்டர் bless you. எஸ் ஜோசப் வாணி bless you சிஸ்டர். சபீனா சிஸ்டர் bless you. ஸோ குரூப்பில் ஷேர் பண்ணிங்களா? யாரெல்லாம் ஷேர் பண்ணிங்க? உங்களுடைய குரூப் உங்கள் ஃபேஸ்புக்கில் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள். புதிதாக யாராவது பார்க்குறீங்கன்னா ஃபேஸ்புக்கில், பிரதர் நான் இப்போ தான் புதுசாக பார்க்குறேன், கொஞ்சம் நேரம் உங்களோட வீடியோ வேணால் இது ஃபுல்லாக பாருங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஸோ தட் யூ வில் கெட் லைவ் அப்டேட்ஸ். எப்போ மீட்டிங் நடக்கும் எல்லா டீட்டெயிலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே ஏன்னா நைட்டு அதையும் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் தெரியாதவங்களுக்கு. இரவு 9:30 மணிக்கு யூடியூப் சேனலில் நமக்கு நைட் ப்ரேயர் இருக்குது. மிஸ் பண்ணாதீங்க. நேற்று யாரெல்லாம் ஜாயின் பண்ணீங்க? ஜாயின் பண்ணாதவங்க அந்த யூடியூப் சேனலில் போய் அந்த வீடியோ இருக்கும், அதை கேளுங்க. ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ இந்த அக்டோபர் மந்த், வருகிற நவம்பர், டிசம்பர், இந்த 3 மாதங்கள் ஜஸ்ட் பி இன் எ ப்ரேயர், ஒரு ப்ரேயர் ஸ்பிரிட்டில் இருங்க. ஸோ அதுக்கு இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். எஸ் ஜாயின் பண்ணிட்டீங்களா? மற்றவர்களும் ஜாயின் பண்ணட்டும். தேங்க்யூ. சூப்பர் டே, வண்டர்ஃபுல் blessed டே. ஆமென். சொல்லுங்கள் blessed டே. அப்படி bless பண்ணிகிட்டே இருங்க பார்க்கலாம். ஜாயின் பண்ணவங்க ஜஸ்ட் bless பண்ணுங்கள். இது நல்ல நாள், சந்தோஷமான நாள், ஆசீர்வாதமான நாள். ஓ தேங்க்யூ ஃபாதர். Just bless this day. Wonderful Jesus. எவ்வளோ நல்ல தகப்பன் அவர். சொல்லுங்கள் குட் ஃபாதர். இந்த அக்டோபர் மாதம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதம், சந்தோஷத்தின் மாதம், நிறைவின் மாதம், அற்புதங்களின் மாதம். ஆமென். நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ப்ரே பண்ண போகிறோம், டிக்ளேர் பண்ண போகிறோம், ஒரு வார்த்தையை கேட்க போகிறோம். ரைட்? ஸோ டிக்ளேர் பண்ணுங்கள். இட்ஸ் அ blessed day, blessed month. Wow, great time. Thank you Father. Thank you Jesus. Thank you Holy Spirit. What a wonderful pleasant day. Amen. What a beautiful day. Thank you Father. Thank you Jesus. Glorious Father, glorious God. நல்ல தகப்பனே உமக்கு நன்றி. எல்லாம் அப்படியே ஜஸ்ட் தேங்க் பண்ணுங்கள், டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. நீ நல்லவராக இருக்கிறீங்க, உமக்கு நன்றி. இந்த மார்னிங்கில் ஜாயின் பண்ணுகிற ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன்.
ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய பிரசனம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டு. Let everyone who is watching right now, இந்த நேரத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் கர்த்தருடைய பிரசனம், தெய்வ பிரசனம் அப்படியே நிழலிடட்டும்பா, நிழலிடட்டும். Let your mighty power and mighty presence overflow in their life, overflow. I release that anointing, I release the glorious presence. உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார். He is filling you right now. What a wonderful presence of Jesus. Oh glory. அப்படியே ஆவியானவருக்கு உங்களை விட்டு கொடுங்க. அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. அவர் அப்படியே உங்களை நிரப்புகிறதை நீங்கள் உணர முடியும். You can feel the presence of the living God. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. He never ever leave you, never forsake you. He never, ஒரு நாளும் அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். பரிபூரணத்தின் தேவன், பரிபூரணத்தின் தேவன். He is a God of abundance. He is a God of abundant. He is in you. He is in me. He is everywhere. பரிபூரணத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார், உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறார். உங்கள் குறைவுகளெல்லாம் நிறைவாக மாறுகிறது. உங்களுடைய எல்லா குறைவுகளும், வாழ்க்கையில் எதிலெல்லாம் குறைவுகள் இருக்கிறதோ அத்தனை குறைவுகளும் அவருக்குள் நிறைவாகிறது, நிறைவாகிறது, நிறைவாகிறது. உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாறுவதாக மாறட்டும். அவருடைய அற்புத கரங்கள், அற்புத கரம் உங்களை சுகமாக்குகிறது, ஒவ்வொருவரையும் சுகமாக்குறது. பிலீவ் பண்ணுங்க. அவர் இங்கே பூமியில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, இன்றைக்கும் ரைட் நவ், இந்த நேரத்திலையும் உங்களை படைத்தவர் உங்களை சுகமாக்க உண்மையுள்ளவர். He is so faithful to heal you. He is faithful to bless you. உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை வெளிப்படுத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். Release that anointing. Release that presence of God, presence of Jesus. Thank you, Father. ஒவ்வொருத்தர் மேலும் உம்முடைய கரம் இருப்பதற்காக நன்றி. உம்முடைய பிரசனம் அவர்களை மூடுகிறதற்காக நன்றி. Thank you, Father. Thank you, Jesus. அவர்களை ஆசீர்வதிக்கிறேன், குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அவன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் நன்மைக்கு நேராக திரும்புகிறதற்காக நன்றி, நன்மைக்கு நேராக திரும்புகிறதற்காக நன்றி. உம்முடைய கரத்தில் அந்த நாளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த அக்டோபர் மாதம் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதம். எல்லாரும் சொல்லுங்க, அக்டோபர், இந்த மாதம் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதம். இட்ஸ் அ பிளஸட் மந்த், இட்ஸ் அ பிளஸட் மந்த். இந்த மாதத்தை ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. இந்த முதலாம் நாள், இந்த நாளில் மனதார இந்த நாளை, இந்த மாதத்தை வரவேற்கிறோம். உம்முடைய பிரசனத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். துவக்குகிறவர் நீர், முற்றும் முடிய நடத்துகிற நல்ல தகப்பன் நீர். எங்களை முற்றும் முடிய நடத்துகிறவர். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் எங்களை நடத்துகிற உண்மையுள்ள தகப்பனப்பா, உண்மையுள்ள தகப்பன். யூ ஆர் அ ஃபெய்த்ஃபுல் ஃபாதர், ஃபெய்த்ஃபுல் ஃபாதர். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் நல்லவர், நல்லவர், நல்லவர். யூ ஆர் அ குட் 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 ஃபாதர். Thank you for your mighty presence. Thank you for your mighty anointing. ஒரு புதிய அபிஷேகத்திற்காக நன்றி, உம்முடைய வல்லமைக்காக நன்றி. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் உம்முடைய வல்லமை அக்கினியாய் இறங்கட்டும். Let it fill like a fire, Lord. Fire, Holy Spirit. New fire. Fresh fire in Jesus name. பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே, என் சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கும் பொழுதே, ஆண்டவரே உம்முடைய வல்லமை, let your mighty power. நீங்க சொன்னீங்களே, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஊற்றுங்க ஆண்டவரே,
இப்படி அக்கினியை ஊற்றுங்க. Let the fire fill them right now, Lord. Let them fire fill them. Let them be filled with your mighty power. Mighty power. Yes, Lord. Yes, Holy Spirit. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து சாட்சிகள் எருசலேம் முதல் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளிலும் நாங்கள் சாட்சிகளாக இருப்போம் என்று சொன்னீங்களேப்பா. உடைய ஆவியின் வல்லமை ஒவ்வொருவரையும் அப்படி மாற்றுவதாக, சூழ்நிலைகள் மாறட்டும், மாறுவதாக, வியாதிகள் மறைந்து போகட்டும், கடன் பிரச்சனைகள் தீர்வதாக, எல்லா வழிகளும் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, இவர்களுக்கு விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும். இயேசுவின் நாமத்தினால நான் எல்லா எதிர் வல்லமைகளையும் சிறை பிடிக்கிறேன், அதை கேன்சல் பண்றேன். ஆண்டவரே, இவர்களுக்கு விரோதமாய், எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் விரோதமாய் எழும்பி இருக்கிற எண்ணங்களை நாங்கள் கேன்சல் பண்றோம், அதை தடுக்கிறோம், அதை இல்லாமல் பண்ணுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறீங்க. எங்கள் நாவில் அதிகாரத்தை கொடுத்திருக்கிற தேவன், எங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கிறீங்க. உடைய ஜீவன் எங்களுக்குள் இருக்கிறது. உங்க ஜீவன், உங்க பரிபூர்ண ஜீவன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவிக்குள் இருக்கிற அதே ஜீவன், நித்திய ஜீவன் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறதற்காக நன்றி. உமக்கு நன்றி அப்பா. இந்த மாதம் முழுவதும் எங்களை வழி நடத்துகிறதற்காக நன்றி. உடைய சமாதானத்தினால் நிரப்பி வழி நடத்துகிறதற்காக நன்றி. உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டிருப்பதற்காக நன்றி. Yes, Father. Yes, Lord. Let your anointing fill. ஒவ்வொருவரையும் உடைய அபிஷேகம் நிரப்பட்டும், பிரசன்னம் மூடிக்கொள்ளட்டும், சமாதானம் உண்டாகட்டும், வீட்டில் இருக்கிற சூழ்நிலைகள் மாறட்டும், புது வழிகள் திறக்கப்படட்டும், புதிய நன்மைகள் உண்டாகட்டும். இவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில புதிய காரியங்கள், குடும்பத்தில் புதிய காரியங்கள், நன்மைகள், கொண்டாட்டங்கள், செலிப்ரேஷன்ஸ். துக்க நாட்கள் முடிந்து போயிற்று. வெட்கத்துக்கு பதிலாக சந்தோஷத்தின் நாட்கள், சமாதானத்தின் நாட்கள் உண்டாகிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அத்தனை பேரும் ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். Goodness follows me. சொல்லுங்க, நன்மைகள் என்னை தொடரும். நன்மைகள், goodness follows me. நன்மைகள் என்னை தொடரும். நன்மைகள் தொடரும். சொல்லுங்களேன், நல்லது தான் என்னை பின்தொடரும். நல்ல காரியங்கள் என்னை பின்தொடரும். எஸ். Thank you, Father. Thank you for your wonderful presence. நன்மையான காரியங்கள் உங்க வாழ்க்கையில பின்தொடரும். நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும். இந்த அக்டோபர் மாதம் இதுவரைக்கும் இல்லாத காரியங்களை எதிர்பாருங்க, எப்பவுமே எதிர்பாருங்க. ஆண்டவர் ரெடியா இருக்கிறார். ஓகே, ஸோ இன்னைக்கு ஒரு வசனத்தை முதல்ல வாசிக்கலாம். ஆண்டவர் நமக்கு அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் கிறிஸ்துவுக்குள் ஆமென் என்று இருக்கிறது. ரைட்? இட்ஸ் ஆமென். எஸ் அண்ட் ஆமென். ஓகே, ஸோ நான் வாசிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வசனம். காலையில் அதை எடுத்து வாசிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, இன்னைக்கு இதை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஓகேயா? ஓகே சார், நியூவாக யாராவது ஜாயின் பண்ணிடுறீங்களா? ஃபஸ்ட் டைம் உங்கள் பேரில் நீங்கள் கமெண்டில் போடுங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் பிரதர் அப்படின்னு. எஸ். ஓ ஃபேமிலி, வாய்ஸ் கிளியர் தானே? எல்லாருக்கும் வாய்ஸ் கிளியராக இருக்கா? ஷேர் பண்ணிங்களா எல்லாருக்கும்? எஸ். பாலின் சிஸ்டர் பிளஸ் யூ. ஃபாத்திமா சிஸ்டர் பிளஸ் யூ. ஜெயராணி, உதயா பிளஸ் யூ. ரத்னா சிஸ்டர், சித்ரா சிஸ்டர், பிந்து சிஸ்டர், நிர்மலா, கொர்னலியஸ் சிஸ்டர் பிளஸ் யூ. சுஜீகரன் பிளஸ் யூ பிரதர், பிளஸ் யூ. நியூவாக இருக்கிறவங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெல்சன் பிரதர், எஸ் பிளஸ் யூ. சூப்பர். குட்னஸ் ஃபாலோஸ் மீ. சாந்தி ஆனந்த் சிஸ்டர், எஸ் பிளஸ் யூ. நன்மையான காரியங்கள் நம்மை பின்தொடர்கிறது. ரோசி சிஸ்டர், எஸ். நன்மையான காரியங்கள் நல்லது தாங்க நடக்கும். ஆமாம், எவ்வளோ பெரிய டேஞ்சர் மாதிரி தோணாலும் நன்மையான காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும். ஆமாம்,
வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருளுக்கு அதிகாரம் கிடையாது. பிலீவ் பண்ணுங்க, நீங்களும் நானும் வெளிச்சத்தின் பிள்ளைகள். நம்ம வெளிச்சத்தில் இருக்கிறோம். எந்த சூழ்நிலையும் நம்மளை மேற்கொள்ளவே முடியாது. அது கீழ்பட்டே ஆகணும். ஓகேயா? கீழ்பட்டே ஆகணும். நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற ஆயுதங்கள் அது வெளியே போயே தீரணும். அதுக்கு வல்லமே கிடையாது. இட் ஹாஸ் நோ பவர். ஓகே, ஸோ ஹாப்பியாக இருங்க, ஹாப்பியாக சந்தோஷமாக ஒவ்வொரு நாளையும் எதிர்பாருங்க. ஸோ ஓகே, சரி வாசிக்கலாமா? ஐசாயா சாப்டர் 59 verse 21. ஏசாயா 59வது அதிகாரம் 21வது வசனம். ஏற்கனவே ஒருத்தர் கூட இதை நான் டீச் பண்ணியிருக்கேன். இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். இதை இன்ஹெரிட் பண்ணுங்க, இதை உரிமையாக்கி கொள்ளுங்கள், சுதந்திரமாக்கி கொள்ளுங்கள். இது தீர்க்கதரிசி சொல்றாரு, உன் மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயிலே அருளிய என் வார்த்தைகளும். வாட் அ பிளெஸ்ஸிங்! இந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி இந்த வார்த்தைகளை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இந்த ஆண்டவர் டிக்ளேர் பண்ணிட்டார். இப்போ வாக்குத்தத்தமாக இருந்தது, கிறிஸ்துவுக்குள்ள இதை நம்மளுடைய சுதந்திரமா இருக்கு. இட் இஸ் அவர் இன்ஹெரிட்டன்ஸ். ஏசாயா 59:21. உன்மேல் இருக்கிற ஆவியும். சொல்லுங்க, என் மேல் இருக்கிற ஆவி. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. The spirit which is upon me. என் மேல இருக்கிற ஆவியும் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும். அட சொல்றாரு, உன் வாயில அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததி வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கையாக இருக்கிறது. உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாரெல்லாம் ஏமேன் இதை கேட்டவுடனே அப்படியே ரிசீவ் பண்ணவங்க பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் ஆவி உன் மேல இருக்கு, என் வார்த்தை உனக்குள்ள இருக்கு, நான் சொல்றேன். ஆண்டவர் சொல்றாரு, இந்த செகண்ட்ல இருந்து நான் ஒரு உடன்படிக்கை பண்றேன், ஒரு கவர்னன்ட் பண்றேன். என்னன்னா, நான் உன்னை எப்படி வச்சிருக்கிறேன், உன் மேல என் ஆவியை வைத்திருக்கிறேன், என் வார்த்தையை வைத்திருக்கேன்ல, அதே மாதிரி அதுல கொஞ்சம் கூட குறையாம உன் பிள்ளைகள் மேலையும் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலையும் ஜெனரேஷனல் பிளெஸிங். வாவ்! ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைங்க மேல, பிள்ளைகளின் பிள்ளைகள் மேல, சந்ததி சந்ததி சந்ததியாய் இது மாறவே மாறாது, நீங்கவே நீங்காது. பயப்படாதே, பயப்படாதே. உன் பிள்ளைகளை குறித்து பயப்படாதே, உன் சந்ததியை குறித்து பயப்படாதே. ஆண்டவர் சொல்றாரு, இது நித்திய உடன்படிக்கை. வாட் a blessingல. அது சொல்றாரு, என் ஆவியை நான் எடுக்க போறதில்லை, என் வார்த்தையை நான் எடுக்க போறதில்லை. இது உன் மேல இருக்கிற ஆசீர்வாதம், அது உன் பிள்ளைங்க மேலையும் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலையும் அது பலிக்கும். வாட் a wonderful blessing. பா, இல்லை பாருங்க, 2 காரியம். அது சொல்றாரு, என்னுடைய ஆவியானவர் ஆளுகை உண்டு. சொல்றாரு, உன் மேல் இருக்கிற ஆவி. அப்படின்னா என்ன தெரியுமா? நம்மளை ஆளுகை செய்கிறவர்னு அர்த்தம். தேவன் நம்மை ஆளுகை செய்கிறவர். அவர் சொல்றாரு, நான் உன்னை ஆளுகை செய்கிறது போல உன் பிள்ளைகளையும் நான் ஆளுகை செய்வேன், உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நான் ஆளுகை செய்வேன். What a wonderful blessed promise that became a statement. ஏசாயாக்கு இது தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தம். பவுல் எழுதுறாரு, அப்பா, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது, சுதந்திரமாக இருக்கிறது, சுதந்திரமா இருக்கு. அப்படின்னா இதுல நிறைய விஷயம் இருக்கு பாருங்க. ஒண்ணு, தேவனுடைய ஆசீர்வாதங்கள், தேவனுடைய கிருபைகள் உங்க குடும்பத்துல சந்ததி சந்ததியாக நிலை நிற்கும். சொல்லுங்க, சந்ததி சந்ததியாய். மை ஜெனரேஷன் இஸ் பிளஸ்ட். டைப் பண்ணுங்களேன். இவன் ஒரு சிலர் நினைக்கலாம், பிரதர், என் பையனுக்கு
குழந்தையே இல்லையே பிரதர், என் பொண்ணுக்கு இன்னும் குழந்தையே பிறக்கலையே பிரதர். ஆண்டவர் என்னங்க சொல்றாரு? உன் பிள்ளையின் பிள்ளைங்க, உன் சந்ததி, சந்ததியின் சந்ததி, பிள்ளையின் பிள்ளை அப்படின்னா என்ன? அவர் குழந்தைய பார்த்துட்டாரு. நினைக்கலாம், கல்யாணமே ஆகலையே பிரதர், என் பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, பொண்ணுக்கு. ஆண்டவர் சொல்றாங்க பிள்ளைகளின் பிள்ளைகள்னுங்கிறாரு. அப்போ கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றெடுத்ததையே பார்த்துட்டாரு. எந்த அளவுக்கு தீர்க்க தரிசனமாய் தேவன் நம்மளை பார்த்து சொல்றாரு. ஆமென் போடுங்களேன், சொல்லுங்களேன், மை ஜெனரேஷன் இஸ் பிளஸ்ட், மை ஜெனரேஷன் இஸ் பிளஸ்ட். போடுங்க, டைப் பண்ணுங்க. உங்கள் சந்ததி அது நிற்க போறது கிடையாது. நோ ஒன் கேன் ஸ்டாப், நோ ஒன் கேன் ஸ்டாப். ஆண்டவர் ஒரு வார்த்தையை வச்சிட்டாருன்னா யாராலையும் அதுக்கு அகெயின்ஸ்டா நிற்கவே முடியாதுங்க. nothing can stop the blessing of God. ஆண்டவருடைய வார்த்தை, அவர் சொல்றாரு, என் வார்த்தை உங்க வாயில இருக்கும். ஒரு வார்த்தை நம்ம வாயில இருக்குமா? உன் பிள்ளைங்க வாயில இருக்குமா? பிள்ளைகளின் பிள்ளைகள் வாயில இருக்குமா? வாட் a wonderful, எவ்வளவு சூப்பரான வசனம். அதில் இந்த அதிகாரத்தில் சூப்பரான இது ஒரு அடுத்தது எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வசனம், ஏசாயா 60, அதுலேயும் கடைசி வசனம். இந்த கடைசி வசனம் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஐசாயா சாப்டர் 60 verse 22. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, பெருக்கத்தை பேசுறார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். இன்க்ரீஸ். நான் இந்த வசனத்தை உங்க வாழ்க்கையில நான் டிக்ளேர் பண்றேன். இந்த அக்டோபர் மாதம் பெருக்கத்தின் மாதமாக பெருக்கம் தொடங்குறது. யாரெல்லாம் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்களா? இன்க்ரீஸ்னு டைப் பண்ணுங்க கமெண்ட்ல. இன்க்ரீஸ், இன்க்ரீஸ். பெருக்கத்துக்கு அழைக்கப்பட்டவன். நான் சொல்றேன், உங்க பண வரவுகள் பெருகும், உங்களுக்கு வரக்கூடிய பணம் பெருகும், உங்க ப்ரமோஷன் உண்டாகும், வேலையில் பிஸ்னஸ்ல பெருக்கம் உண்டாகும், புதிய வழிகள் திறக்கப்படும், நியூ வேஸ், நியூ டோர்ஸ், புதிய கதவுகள் திறக்கப்படும், வருமானங்கள் பெருகும், தடைப்பட்டு இருக்கிற காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்குகிறது. என்னென்ன தடைகள் இருக்கிறதோ, எதெல்லாம் உங்களுக்கு தடையா இருக்கிறதோ, பண வரவுக்கான தடை இருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தினால அதெல்லாம் வெளியேறுகிறது, நீங்குகிறது. நான் டிக்ளேர் பண்றேன், நீங்குகிறது. நீங்கள் பலத்த ஜாதி ஆவீர்கள், பலத்த ஜாதி, ஸ்ட்ராங். உங்கள் ஜெனரேஷன், நான் சொல்றேன், சந்ததி பலத்திருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நான் தீவிரமாய் நடப்பிப்பேன். தீவிரமாய். எந்த அளவுக்கு பாருங்க. அவர் சொல்றாரு, நீ சும்மா இரு, நான் பார்த்துக்கிறேன், நான் சும்மா விட போறது இல்லை உங்களை, நான் தீவிரமாய் நடப்பிப்பேன். இந்த காரியத்தை தீவிரமா. நான் ஒரு தடவை இதை வாசிக்கும் போது யோசிக்கிறேன், ஆண்டவரே இந்த அளவுக்கா? ஆண்டவர் சொல்றாரு, நீ சும்மா விட்டாலும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாரு. நீ அமைதியா இருந்தாலும் நான் விட மாட்டேன். நான் உன்னை பெருக்கி கொண்டே இருப்பாய், உன்னை பெருக்கத்துக்குள்ள கொண்டு வந்தே தீருவேன். நான் நிறைய நேரங்கள்ல எனக்கு ஆண்டவர் சொல்வார், நீ தான் லிமிட் பண்ணிக்கிட்டே இருக்கிற, யூ ஆர் லிமிட்டிங் பை யுவர் மைண்ட் அப்படின்பார். ஆமா ஆண்டவர். ஆண்டவர் சொன்னாரு, இதுக்கு மேல நீ நினைச்சாலும் லிமிட் பண்ண முடியாது அப்படின்ட்டாரு என்கிட்ட. நான் உங்களுக்கும் அதான் சொல்றேன், நீங்க நினைச்சாலும் உங்களை லிமிட் பண்ண முடியாது. ஏன்னா என்கிட்ட அப்படிதான் சொல்லிட்டேன் ஆண்டவர். நம்ம அப்பா அப்படிதானே, நீ ரொம்ப லிமிட் பண்ற. லிமிட்லெஸ் காட். சொல்லுங்க லிமிட்லெஸ், டைப் பண்ணுங்க லிமிட்லெஸ். உங்க வாழ்க்கையில நீங்க எதையுமே நீங்க தடுக்க முடியாது. நீங்க அப்படியே அப்படி உங்களை பெருக பண்ணுகிற தேவன், உங்க வேலையில பெருக பண்ணுகிற தேவன், ஊழியத்துல பெருக பண்ணுகிற தேவன், உங்க குடும்பத்துல சந்தோஷத்தை பெருக பண்ணுகிற தேவன், உங்க எல்லையை பெருக பண்ணுகிற தேவன். ஆமா, வீடே கட்டுறது எப்படின்னு யோசிக்கிற நீங்க பல வீட்டுக்கு ஓனரா மாறினீங்கன்னா யோசிக்க முடியுதா? என்னது, வீடே கட்ட முடியல, இதுல எப்படி பல வீட்டு? அதாங்க லிமிட்லெஸ். நீங்க நீங்க அதிர்ச்சி ஆயிடுவீங்கிறேன். ஆச்சரியம் என்ன? ஆச்சரியம், அதிர்ச்சி ஆயிடுவீங்க. ஒரு வேலையே கிடைக்கலன்னு நினைக்கிற நீங்க எந்த வேலைக்கு போக அவ்வளவு வேலை உங்களை தேடி வரும். அவ்வளவு வேலை. லிமிட்லெஸ். நம் தகப்பன் அப்படிப்பட்டவர். ஓவர்ஃப்ளோயிங். டைப் பண்ணுங்க, ஓவர்ஃப்ளோ. நிரம்பி வழிந்தே ஆகும். நிரம்பி வழியும். இயேசு பூமியில இருக்கும்போது பாருங்க, எங்கேயாவது
கம்மியாக ஐயோ திராட்சை ரசம் ரைட் கரெக்டாக பண்ணுப்பா, கரெக்டாக செய்ப்பா அப்படின்னு நிரம்பி வழிந்தது. மீதம் எடுக்க பண்ணினார். நான் சொல்கிறேன், உங்களையும் என்னையும் மீதம் எடுக்க பண்ணுகிற தேவன், மீதம் எடுக்கிற பண்ணுகிற தேவன். எனக்குள்ள பாருங்க, ஒன்னே ஒன்று தான் திருப்பி திருப்பி வருது. as a month of increase. சொல்லுங்க, இன்க்ரீஸ், ஓவர்ஃப்ளோ. உங்கள் வாயில் அதை தான் சொல்லணும். இப்போ வசனம் என்ன சொன்னேன்? என் வார்த்தை உங்கள் வாயில் இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை என்ன இன்னைக்கு இந்த மாதம் என்னது சொல்லுங்க, சொல்லுங்க. ஓவர்ஃப்ளோ, இன்க்ரீஸ், இதுதான் உங்கள் வாயில் இருக்கணும். இதுக்கு மேலே இது இல்லையே, அது இல்லையே, கரண்ட் பில் கட்ட காசு இல்லையே, வாடகை கொடுக்க பணம் இல்லையே, அது இல்லையே, இது இல்லையே, இந்த இல்லையே இல்லையேங்கிறதெல்லாம் இனி வரக்கூடாது. அவர் வார்த்தை உங்கள் வாயில் வச்சிருக்கேங்கிறாரு. அவர் வார்த்தை பெருக்கம், சொல்லுங்க, பெருக்கம் எல்லாம் இருக்குது. சொல்லுங்க, ஆல் இஸ் வெல். டைப் பண்ணுங்க, ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல். சொல்லுங்க, ஆல் இஸ் வெல், எல்லாம் நல்லா இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, ஐ ஹாவ் மோர் தேன் எனஃப். டைப் பண்ணுங்க, வாயில சொல்லுங்க, எனக்கு நிறைவா இருக்கிறது, எனக்கு நிறைவா இருக்குது, என் குடும்பத்தில் சந்தோஷம் நிரம்பி இருக்கிறது, என் பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க, என் குடும்பம் நல்லா இருக்கு. சொல்லுங்க, அவர் வார்த்தையை உங்க வாயில வைக்கிறார். அவர் வார்த்தை நிறைவுள்ளது. அவர்கிட்ட இருள் கிடையாது. அவருக்குள்ள எந்த இருளும் கிடையாது. அவர் சொல்றாரு, என் ஆவியை உன்மேல் வைத்து என் வார்த்தைகளை உன் வாயிலே வைப்பேன். அவருடைய ஆவியானவர் நிறைவின் ஆவியானவர், நிறைவின் ஆவியானவர். அப்போ நம்ம வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? நிறைவின் வார்த்தைகள். கொலோசியர் 2வது அதிகாரம் 10வது வசனம் பவுல் அதான் சொல்றாரு, நீங்க அவருக்குள்ள பரிபூர்ணமா இருக்கிறீங்கப்பா, அவருக்குள்ள பரிபூர்ணமா இருக்கிறீங்க. உங்க வாயில வார்த்தைகள் பரிபூர்ணமா இருக்க கடவுது. சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், நான் நிறைவாக இருக்கிறேன், என் எல்லை எங்கும் சந்தோஷம், என் எல்லை எங்கும் சந்தோஷம். சொல்லுங்களேன், ஃபேஸ்புக்கில் இப்போ டக்குன்னு பார்க்குறீங்கல்ல, ஒரு சிலர்லாம் என்னப்பா காலையில் யார் இவர் பேசுகிறான்னு நினைக்கலாம். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நிறைவு உண்டாகிறது. ஆனால் நீங்கள் முதல்ல அதை பிலீவ் பண்ணுங்கள். உங்கள் வாயில் பேசுங்க, வார்த்தையில் கொண்டு வாங்க, குறைவை நினைக்காதீங்க. இந்த மாதம் தொடங்கினோடனே ஐயோ நிறைய பேருக்கு பயம் வருது. ஒரு மாதம் இப்போ தான் முடித்தோம், இப்போ அடுத்த மாதம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்லாம் தோணுதில்ல. உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன், நிறைவின் மாதம். பிலீவ் பண்ணுங்களேன். எப்படி வரும்லாம் தெரியாது, ஆச்சரிய விதமாய் உங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழியும், பாத்திரங்கள் நிரம்பி வழியும், பாத்திரங்கள் நிரம்பி வழியும். உங்களை மீறி நீங்கள் பூரணமாக பரிபூரணத்தை அனுபவிப்பீர்கள், பரிபூரணத்தை அனுபவிப்பீர்கள். தேங்க்யூ ஃபாதர். உங்கள் எல்லாரையும் நான் பிளஸ் பண்ணுறேன். இந்த மாதம், அக்டோபர் மாதம், ஒரு பரிபூரணத்தின் மாதம், நிறைவின் மாதம். ஆண்டவர் சொல்கிறார், என் ஆவியை உன்மேலே வைத்து என் வார்த்தைகள் உன் வாயிலே இருக்கும், உன் பிள்ளைகளின் வாயில் இருக்கும், உன் சந்ததியிலே இருக்கும், பிள்ளைகளின் பிள்ளைகள் இதை அனுபவிப்பார்கள். இந்த ஆசீர்வாதம் ஜெனரேஷனாக உன் குடும்பத்தில் வெளிப்படும். உனக்கு விரோதமாய் உருவாகிற எந்த ஆயுதமும் உங்கள் எல்லையில் வாய்க்காது, உங்கள் குடும்பத்தில் வாய்க்காது. ஏன்னா உங்களுக்கு விரோதமாய் ஒரு காரியமும் நிற்க முடியாது. நெகட்டிவான காரியங்கள் நிற்காது, அது வாய்க்காது. நல்ல காரியங்கள் நடக்கும், நன்மையான காரியங்கள் நடக்கும். தேவன் உங்கள் மேலே வச்சிருக்கிற திட்டங்கள் நிறைவேறும். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, ஆமென். வண்டர்ஃபுல் மந்த். சொல்லுங்க, இந்த அக்டோபர் மாதம் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதம், சந்தோஷத்தின் மாதம். என் எல்லை எங்கும் சமாதானம். என் பிள்ளைகள் தேவனுடைய சமாதானத்தில் இருக்கிறாங்க. நான் எல்லா நேரங்களிலும் பாதுகாப்பாக இருக்கிறேன். நான் எங்கே போனாலும் உம்முடைய பிரசன்னத்தை சுமக்கிறேன் ஆண்டவரே. என் பிள்ளைங்க சுமக்கிறாங்க. எந்த இடத்தில் நாங்கள் இருந்தாலும் உமக்குள்ளே நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம். நீங்கள் எங்களை மூடி இருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் தனியாக இல்லை, எங்கள் அப்பா எங்களோடு கூட இருக்கிறீங்க. என்னை படைத்த தேவன் என் இயேசு என்னோடு கூட இருக்கிறீங்க. பிதாவாகிய தேவன் என்னோடு இருக்கிறீங்க. என்னை மூடிக்கொண்டு இருக்கிறீங்க. உடைய ஆவியினாலே என்னை நிரப்பி இருக்கிறீங்க. உமக்கு நன்றி. உடைய கரத்தில் நாங்கள் அத்தனை பேரும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் சொல்லாமா? Amen, amen, amen. Bless you, bless you. Happy blessed October. சந்தோஷமா இருங்க. புதுசாக பார்க்குறவங்க ஆல்ரெடி ஒரு சிலர் தெரியாமல் இருக்கலாம். இன்னைக்கு நைட், டெய்லி நைட்டு 9:30க்கு நம்ம யூடியூப் சேனல், அந்த லிங்க் கூட இதில் இருக்கும். புதுசாக இருக்கிறவங்க நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள்.
எஸ் கிரேசி சிஸ்டர், உங்கள் சன் ஜார்ஜ் இமானுவல் நான் ப்ளஸ் பண்ணுறேன். கவலையப்படாதீங்க, எல்லா டிலேயும் மாறும். யார் யார் என்னென்ன ப்ரேயர் ரிக்வஸ்ட் எதுலாம் இருந்தோ ப்ரே. இதுக்கு வந்து நைட்டு 9:30க்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து ஸ்பிரிட் ஃபில்டு ப்ரே பண்ண போகிறோம். பண்ணிக்கிட்டு நேற்று நைட்டு சூப்பராக இருந்தது. யாரெல்லாம் ஜாயின் பண்ணிங்க நேற்று மிஸ் பண்ணிட்டீங்கன்னா யூடியூப்பில் போய் அந்த வீடியோ பாருங்கள். 1/2 hour தான், 9:30 மணிலேருந்து 10 மணி வரை நைட்டு. ஃபேஸ்புக்கில் இல்லை, யூடியூப்பில். ஸோ மார்னிங் ஃபேஸ்புக்கு, நைட்டு யூடியூப்பில். ஓகேங்களா? ஸோ மிஸ் பண்ணாதீங்க, ஜாயின் பண்ணுங்கள். டெய்லி ஒரு 1/2 hour அப்படி எல்லாம் சேர்ந்து ஒரு சபையாக ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறோம், அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறோம். அதுமாரி உங்களுடைய பர்சனல் ப்ரேயர் ரிக்வஸ்ட்டுக்கும் நம்ம ப்ரே பண்ணுறோம் எவ்ரிடே. ஸோ அதனால் மிஸ் பண்ண வேண்டாம். நைட்டு 9:30. ஸோ அதுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த வீடியோ கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். எல்லோரும் ஹாப்பியா? எல்லாம் நீங்கள் ஹாப்பின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஐ எம் ஹாப்பி பிரதர். ஆமாம், இதை பார்த்துட்டு சோகமாலாம் போகக்கூடாது. முடிஞ்சிடுச்சு. இந்த மாதம் சூப்பராக இருக்கும். நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக நடக்கும். கவலையே படாதீங்க. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைகள் நமக்கு அப்படியே நிரம்பிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ ஹாப்பியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். த டே இஸ் அ பிளஸட் டே. ஸோ நாளைக்கு காலையில் 5:30க்கு இதே ஃபேஸ்புக் பேஜில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இன்னைக்கு நைட் 9:30க்கு மீட் இன் யூடியூப். ஸோ எல்லா லிங்க்கும் கீழே இருக்குது, இந்த வீடியோ கீழே. ஸோ இன்றைக்கி முடிச்சிடலாமா? டைம் ஆயிடுச்சு. நம்ம இதை வந்து 1/2 hour தான், ஆனால் இன்றைக்கி 6:10 ஆயிடுச்சு நினைக்கிறேன். 6:10 ஆக போதா? ஸோ bless you all. happy அக்டோபர். இன்க்ரீஸ் சொல்லுங்க, இன்க்ரீஸ். பெருக்கம், நிறைவு, நிரம்பி வழிகிற பாத்திரம். ஆமென். இதுதான் உங்கள் வாயில் இருக்கணும். இதுதான் உங்கள் வாயில் இருக்கணும், நிரம்பி வழிகிற பாத்திரம். நான் பிளஸ் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு காலையில் 5:30க்கு ஃபேஸ்புக்கில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல். பை. சூப்பர்.